கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பார்ந்த அன்பு திருச்சபை மக்களே, மீண்டுமாக ஒரு புதிய மாதத்தின் இந்த முதல் வாரத்தில் உங்களோடு கடவுளுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்கிற பாக்கியத்தை கொடுத்த ஆண்டவருக்கு நான் நன்றிகளை, துதிகளை, ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்துக் கொள்கிறேன். எனவே இந்த நாளிலும் நாம் அருளுரைக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி நாம் வாசித்த பழைய ஏற்பாட்டு பகுதியான ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை ஒருவர் படிக்கிறார். நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசம பாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணிக்கொண்டு. கருமையான அன்பு திருச்சபை மக்களே, இந்த பகுதியை நாம் பலமுறை படித்திருப்பது உண்டு. யாக்கோபு என்கிற ஒரு மனிதர் பெயர் செபாவை விட்டு புறப்பட்டு ஆரானுக்கு போகிறார். ஒரு இடத்தில் வருகின்ற போது சூரியன் அஸ்தமித்தபடியால் அந்த இடத்தில் தங்கி கற்களை ஒன்றை எடுத்து வைத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்க நித்திரை செய்கிறார். அங்கு அவருக்கு ஒரு சொப்பனம் வருகிறது. அந்த சொப்பனத்தில் பார்த்தால் ஒரு ஏரி ஒன்று இருக்கிறது. அதில் தேவ தூதர்கள் மேலும் கீழுமாய் ஏறுகிறவர்கள் இறங்குமாய் இருக்கிறார்கள். கர்த்தர் அதன் மேலே இருக்கிறார் என்கிற இந்த சொப்பனத்தை காண்கிறார். பிறகு அவர் விழிக்கிறார். விழித்தவுடன் இந்த இடம் மெய்யாகவே ஆண்டவர் இருக்கிறார் என்று சொல்லி இது வானத்தின் வாசல் என்று பெயரிடுகிறார். மீண்டும் அந்த இடத்திற்கு பெத்தே என்கிற ஒரு பெயரை எழுதுகிறார். பெத்தே என்றால் அர்த்தம் தெரியுங்களா? கடவுளின் வீடு என்று. அவர் சொல்லிவிட்டு நிறைவாக இந்த வார்த்தை சொல்லுகிறார். ஆண்டவரே, நான் தூணாக இந்த நிறுத்தின இந்த கல் உங்களுடைய வீடு ஆகட்டும். எனக்கு தரும் எல்லா ஆசீர்வாதம் நான் உமக்குரிய தசம பாகத்தை கொடுக்கிறேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டார். எனவே இந்த நாள் அருளுரை தலைப்பு தசம பாகமும் தேவ ஆசீர்வாதம். தசம பாகமும் தேவ ஆசீர்வாதம். முதலாவது இந்த வார்த்தையின் பொருள் தசம பாகம். தசம என்றால் 10 என்று பொருள். பாகம் என்றால் மொத்தத்தில் ஒரு பகுதி. அப்ப 10ல் ஒரு பகுதி என்று இந்த தசம பாகத்தை நாம் தெளிவாக எடுத்துரைக்கிறோம். அப்ப வேதத்தில் இதை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இது முதலாவது யாருக்கு உரியது? இது எப்படிப்பட்டது என்றால், மீண்டும் ஒரு முறை வேதத்தை எடுங்கள். லேவியர் ஆகமத்தின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 30லிருந்து படிக்க பார்க்கலாம். லேவியர் ஆகமம் 27ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலிருந்து. நிலத்தின் வித்திலும் விருட்சத்தின் கனியிலும் தசம பாகம் எல்லாம் கர்த்தருக்கு உரியது. தேசத்திலே நிலத்தின் வித்திலும் விருட்சங்களின் கனியிலும் முதலாவது தெரிந்து கொள்ளுங்கள், தசம பாகம் என்ன சொல்லியிருக்கு? கர்த்தருக்கு உரியது. தசம பாகம் எல்லாம் கர்த்தருக்கு உரியது. அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது. முதலாவது தெரிந்து கொள்ளுங்கள், நாம் கொடுக்கிற தசம பாகம் என்பது அது கர்த்தருக்கு உரியது, அது பரிசுத்தமானது. ஒரு ஆராதனையில் பங்கு வருகிற கிறிஸ்தவர்களாகிய நாம் ஆடையில், உள்ளத்தில், எல்லாவற்றிலும் பரிசுத்தத்தோடு வருகிற நாம் இந்த தசம பாகமும் பரிசுத்தமானது, அது கர்த்தருக்கு உரியது என்பதை நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள். எனக்கு அன்பார்ந்த அன்பு திருச்சபை மக்களே, நம்முடைய வாழ்க்கையில் இந்த தசம பாகத்தை கொடுத்துத்தான் ஆண்டவருடைய ஊழியத்தை நடத்த வேண்டும், கற்பிக்க வேண்டும், வழி நடத்த வேண்டும் என்று அல்ல. ஆனால் இது காரியம், இந்த தசம பாகம் என்பது தேவனுக்கு உரியது என்பதை
நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள். சங்கீதம் 24:1 சொல்லுகிறது, பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது, பொன்னும் வெள்ளியும் அவருடையது. அப்ப பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது என்றால், உங்கள் கரத்திலிருந்து பெற்று அந்த ஆசீர்வாதத்தில் ஊழியம் இருக்க வேண்டும் என்று அல்ல, பரிசுத்தமானதை கர்த்தருக்கு கொடுப்பதை தவிர்த்து விடாதீர்கள். அப்ப என்னுடைய வாழ்க்கையில் அல்லது நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு வருகிற வருமானம் அது லட்சமாய் இருந்தாலும் சரி, 1000 ரூபாய் இருந்தாலும் சரி, உங்களுக்கு வருகிற வருமானம் என்பது எவ்வளவு என்பது அது உங்களுக்கு நன்றாக தெரியும். நாம் எல்லாரும் கர்த்தருக்கு கொடுக்கிறோம், நாம் எல்லாரும் காணிக்கை படைக்கிறோம். ஆனால் கர்த்தருக்கு உகந்ததை கொடுத்திருக்கிறோமா, உரியதை கொடுத்திருக்கிறோமா? அதுதான் நம் முன்பாக இருக்கிற கேள்வி. இங்க வந்திருக்கிற நீங்கள் எல்லாரும் காணிக்கை கொண்டு வந்திருக்கிறீர்கள், படைக்கிறீர்கள். ஆனால் நான் கர்த்தருக்கு உகந்ததை கொடுத்திருக்கிறேனா, கர்த்தருக்கு உரியதை கொண்டு வந்திருக்கிறேனா? இந்த கேள்விக்கு பதில் நம்முடைய மனசாட்சி நமக்கு சொல்லுது. நீதிமொழிகள் 20:25 சொல்லுகிறது, பரிசுத்தமானதை விழுங்குகிறதும் பொருத்தனை செய்ததொன்றை யோசிக்க. படிக்கிறீங்களா? நல்ல கவனிங்க. பரிசுத்தமானதை விழுங்குகிறதும் பொருத்தனை செய்த பின்பு யோசிக்கிறதும் மனுஷனுக்கு கண்ணியாயிருக்கும். ஒரு பரிசுத்தமான இதை நீ விழுங்குவதும் பொருத்தனை செய்த பின் வைக்காமல் போவதும் அது உனக்கு கண்ணியாக, வேதனையாக, சாபமாக மாறும். இந்த கருமையான அன்பு திருச்சபை மக்களே, அப்ப நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் நேர்த்தியாக இருக்கும். என் குடும்ப காரியத்தில், என் பிள்ளையின் படிப்பில், ஒரு மாத செலவில், எல்லா காரியத்தையும் நாம் பிளான் பண்ணி செய்கிறதா, கர்த்தருடைய காரியத்தில் மாத்திரம் அலட்சியம். இதை கொடுத்தால் போதும், இதை தர வேண்டுமா என்கிற எண்ணம் என்கிற பல சிந்தனைகள் உள்ள வந்ததால் இந்த தசம பாகத்தை குறித்த காரியத்தை நாம் கேட்காமலேயே மறந்து விடுகிறோம். நீங்க நல்ல கவனித்து பார்த்தால் ஆகாயின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் மிக அழகாய் சொல்லுகிறது. அநேக நேரம் நமக்கு வருகிற ஆசீர்வாதம் ஒன்றுமில்லாமல் போன காரியம் எதனால் என்றால், ஆகாய் 1:9 சொல்லுகிறது, அதிகமாய் வரும் என்று நீங்கள் எதிர்பார்த்திருந்தும் இதோ கொஞ்சம் கிடைத்தது. நீங்கள் அறுத்து வீட்டுக்கு கொண்டு வந்தும் நான் அதை ஊதி போடுகிறேன். நீங்கள் எடுத்துட்டு வந்த ஆசீர்வாதம், செல்வம், இவை எல்லாம் உங்கள் வீட்டிற்குள் வரும்போது அது ஒன்றுமில்லாமல் போய்விடுகிறது. எதன் நிமித்தம் என்றால், இந்த திருச்சபையாக பரிசுத்தமான இந்த வீடு தேவையோடும் எதிர்பார்ப்போடும் ஏக்கத்தோடும் இருக்கும் போது நீங்கள் எல்லாரும் நல்ல கவனிங்க, அவனவன் தன் வீட்டிற்கு ஓடி போனீர்களே, இதன் நிமித்தமே என்று. என்ன அழகான ஒரு எச்சரிப்பின் வார்த்தை பாருங்கள், என்ன அழகான ஒரு எச்சரிக்கை வார்த்தை பாருங்கள். அதிகமாய் வரும் என்று எதிர்பார்த்திருந்தீர்கள், ஆனால் இதோ இப்பொழுது கொஞ்சம் கிடைத்தது. நீங்கள் அறுத்து வீட்டுக்கு கொண்டு வந்ததை நான் அதை ஊதி போடுகிறேன். இந்த கருமையான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த தசம பாக காணிக்கை என்பது ஒழுங்கும் கையமாய் நாம் தேவ சமூகத்தில் கொடுக்க வேண்டிய ஒரு காரணமாய் இருக்கிறது. அதை கொடுக்கிற மக்களுக்கும் கொடுக்காத மக்களுக்கும் இருக்கிற வித்தியாசங்களை நாம் பார்க்க முடியும். அப்ப நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் எடுத்து வைக்கிற நாம் இது ஏன் மாத்திரம் அலட்சியம்? கண்பார்ந்த தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் எச்சரிக்கிறது. மல்கியா 3:8, பழைய ஏற்பாடு 1106 பக்கம், மல்கியா 106 பக்கம். படிக்கிறீங்களா? மனுஷன்
தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? ஆனால் நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதிலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்களே? எதிலேங்க? தசம பாகத்திலும். நல்லா தெரிந்து கொள்ளுங்கள். இந்த சத்தியத்தை இன்றைக்கு சாத்தான் நம்மை கேட்க விடாமலே செய்துவிட்டான். ஏன் இந்த குறை? ஏன் இந்த ஆசீர்வாதம் தள்ளி போகிறது? ஏன் என்னுடைய வாழ்க்கையில் சரியாய் காரியம் நடக்கவில்லை என்றால், நாம் கர்த்தருக்கு செய்ய மறந்த ஒரு காரியத்தை இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு நினைப்பூட்டுகிறார். நான் மீண்டும் சொல்லுகிறேன், நீங்கள் ஆலயத்தில் வந்து கொடுக்க வேண்டும், இந்த திருச்சபைக்கு செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை அல்ல. இது உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்ட கடமையாய் இருக்கிறது. என்ன அழகான மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? எதில் வஞ்சிச்சோம் என்கிறீர்கள்? உங்கள் தசம பாகத்திலும் காணிக்கையிலும் தான். அப்ப இன்றைக்கு இந்த தசம பாகத்தை வேதத்திலிருந்து நாம் சில காரியங்களை பார்க்க இருக்கிறோம். பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் பிறகு நமக்கு தந்திருக்கிற வார்த்தை. முதலாவது, இந்த தசம பாகம் பழைய ஏற்பாட்டில் எங்கு ஆரம்பிக்கிறது என்றால், ஆதி ஆகமம் 14ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை படிக்க பார்க்கலாம். ஆதி ஆகமம் 14:20. கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசம பாகம். முதலாவது தசம பாகம் கொடுத்த மனிதன் ஆபிரகாம். யாருக்கு கொடுத்தார் என்ற இந்த பகுதியை படித்து பார்த்தீங்கன்னா, மெல்கிசேதேக்கு என்கிற ஒரு ஆசாரியனுக்கு அவன் கேட்கல. இந்த பகுதியை நீங்க படித்து பாருங்க. அவன் கேட்கல, ஆனால் ஊழியத்தை செய்கிற ஒரு மனிதனாய் இருந்தபடியால் இந்த தசம பாகத்தை ஆபிரகாம் முதலாவது கொடுத்தார். இரண்டாவது கொடுத்த மனிதர் தான் நாம் வாசித்த யாக்கோபு என்கிற மனிதர். அவன் தேவனுக்கு முன்பாக, ஆண்டவரே, எல்லாவற்றிலும் நான் தசம பாகத்தை செலுத்துகிறேன். 18 கர்த்தருக்கு ஏறெடுத்து படைக்கும் படைப்பாகிய. இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருக்கு ஏறெடுத்து படைக்கும் படைப்பாகிய எதை? தசம பாகத்தை லேவியருக்கு சுதந்திரமாக கொடுத்தார். வேதத்தை நீங்க நல்லா படித்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு திருச்சபை மக்களும், தேவனை சார்ந்தவர்களும் தேவனுக்கு உரியதை, உகந்ததை, எதிர்பார்த்ததை அவர் சமூகத்தில் படைத்தார்கள். வேதத்தை நீங்க நல்லா படித்து பார்த்தீங்கன்னா, ஏழை தாய்க்கு காணிக்கை போடுவதையும், அங்க இருக்கிற பெரியோர்கள் சிறியவர்கள் காணிக்கை போடுவதையும் கர்த்தர் பார்க்கிறார். அப்ப எனக்கு கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தில் தசம பாகத்தை பழைய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்ந்த தீர்க்கதரிசிகள், ஊழியர்கள், அருமையான தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் கொடுத்திருக்கிறார். இன்னொரு மனிதனை கூட காட்டுகிறேன். ஒரு ராஜா இருக்கிறார். எசேக்கியா ராஜா வாழ்ந்த நாட்களில் அவருக்கு முன்பாக இருந்த இஸ்ரவேல் அரசர்கள் தேவ ஆலயத்தை இடித்தார்கள், தேவ ஆலயத்தை பூட்டினார்கள், ஆராதனை நடத்த விடவில்லை. ஆனால் எசேக்கியா ராஜா வந்தவுடன் அவர் செய்த காரியம் என்னவென்றால், 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 4 சில வசனங்களை படிக்க பார்க்கலாம். 579ஆம் பக்கம் பழைய ஏற்பாடு. கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தை உற்சாகமாய் கைக்கொள்ளும்படி அவர்களுக்குரிய பாகத்தை கொடுக்க ஜனங்களுக்கும் எருசலேமின் குடிகளுக்கும் கட்டளையிட்டான். இந்த வார்த்தை பிரசித்தமான போது இஸ்ரவேல் புத்திரர் தானியத்திலும் திராட்சரசத்திலும் எண்ணெயிலும் தேனிலும் நிலத்தின் எல்லா வரத்திலும் முதற்பலனை திரளாக கொண்டு வந்து சகலத்திலும் தசம பாகத்தை பரிபூர்ணமாய் கொடுத்தார்கள். எருசலேமா தங்கள் வாழ்வில் கிடைத்த எல்லா ஆசீர்வாதத்திலும் தசம பாகத்தை
பரிபூர்ணமாய் கொடுத்தார். என்ன அழகான வேத வார்த்தை ஐயா! இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில இதை செய்ய மறந்துவிட்டோம், இது செய்ய தவறிவிட்டோம். எசேக்கியா ராஜா அந்த காரியத்தை செய்த அந்த பகுதியை படித்து பாருங்கள். ஒரு பெரிய ஆசீர்வாதம் அந்த மக்களுடைய வாழ்வில் கடந்து வந்தது. அப்ப தசம பாகம் என்பது அது வீணான செலவு அல்ல, அது தேவனுக்குள் நான் விதைக்கிற விதையாக இருக்கிறது. இந்த திருச்சபை என்கிற விளைச்சலில், இந்த திருச்சபை என்னும் ஒரு அறுவடையில் நான் விதைக்கிற முதல் ஆசீர்வாதம் ஆண்டவர் எனக்கு கொடுத்த, என்னை தகுதிப்படுத்திய வாழ்க்கையிலிருந்து அவருக்கு உரியதை நான் விதைக்கிறேன். பழைய ஏற்பாட்டு தசமம். உன் கையில் இருக்கிறது கொஞ்சமா இருக்கலாம்ப்பா, நீ வெறும் 1000 ரூபாய் சம்பளம் வாங்கலாம்ப்பா, ஒரு வாரத்துக்கு உனக்கு 500 ரூபாய் கிடைக்கலாம்ப்பா. ஆனா நீ உன் மனதில் நினைத்தது, ஆண்டவரே இது உமக்குரியது என்று எடுத்து வைத்து கொடுக்கப்பா. உன்னுடைய அப்பமும் உன்னுடைய தண்ணீரும் எண்ணெயும் உன் வாழ்வில் குறைவுபடாமல் பார்ப்பது கர்த்தருடைய வேலை. இந்த வருமானம், இந்த ஆசீர்வாதம் என்பது அது கர்த்தர் உங்கள் கையில் கொடுத்தது. ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், உங்கள் கரத்தில் இருக்கிற பணங்களுக்கு நீங்கள் சொந்தக்காரர்கள் அல்ல, நீங்கள் உக்கிரானக்காரர்கள். ஒரு மனிதன் அழகா, we are not the owner of our money, but we are the steward of our money. உன் கரத்தில் இருக்கிற பணத்திற்கும் உனக்கு இருக்கிற ஆசீர்வாதத்திற்கும் ஒரு நாள் கர்த்தரிடத்தில் கணக்கு. அப்ப என்ன வாழுகிற வாழ்க்கையில் நான் சரியாய் கர்த்தருக்கு கொடுத்திருப்பேன் என்றால் பரலோகத்தை நான் மிகுந்த சந்தோஷத்தோடு தரிசிப்பேன். நேர்மையாய் வாழுகிறவர்கள், தன்னுடைய கரத்தில் இருக்கிற பணத்திற்கு உண்மையாய் இருக்கிறவர்கள் எந்த இடத்திலும் தடை உழைய வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், அவர்கள் நேர்மை அவர்களோடு இருக்கிறது. அப்ப கர்த்தர் நம்மிடத்தில் அவருடைய வருகை போது கேட்பார், என் அன்பு மகனே மகளே, நீ ஜெபித்த, அழுத, கஷ்டப்பட்ட, உன்னை நான் ஆசீர்வதிச்சேனே, என்ன இடம் கொள்ளாம போக மட்டும் உன்னை வழி நடத்தினேனே, எதை அம்மா எனக்கு தசம பாகமாய் கொடுத்தாய் என்றால் நீங்கள் எதை காட்டுவீர்கள்? நீங்கள் எதை சொல்லுவீர்கள்? நீங்கள் கொண்டு வந்திருப்பது உங்கள் மனதில் நிர்ணயித்ததை. ஆண்டவர் எதிர்பார்ப்பது அவருக்கு உரியது. இன்றைக்கு கர்த்தர் உங்களிடத்தில் கேட்கவில்லை, உங்களுக்கு உணர்த்துகிறார். உங்களுக்கு உணர்த்துகிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு சத்தியத்தை சொல்லுகிற நானும் கூட, அருளுரையாற்றுகிற நானும் கூட, எனக்கு வருகிற வருமானம் கர்த்தர் எனக்கு நிறுத்த காரியத்தில், எனக்குரிய காரியத்தில் ஒரு பங்கை ஆலயத்திற்கு முன்பாக சாட்சியாய் சொல்லுகிறேன், கர்த்தர் கொடுக்க திருவை செய்கிறேன். குடும்ப வாழ்க்கை என்பது எல்லாருக்கும் கஷ்டம் தாங்க. இருக்கிற ஒவ்வொருவரும் கேட்டு பார்த்து எத்தனை வருமானம் வந்தாலும் கடைசி 10 நாட்கள் நம் வாழ்க்கையில் கடினம். ஆனால் இன்றைக்கு வரைக்கும் கர்த்தர் எந்த மனிதனிடத்தில் என் குடும்பத்திற்கு தார்கள் என்று சொல்லி கையேந்த விடவில்லை. ஒரு காரியம், இன்றைக்கும் என்னுடைய காணிக்கை, என்னுடைய வருமானம் வந்தவுடன் முதலாவது ஆலயத்திற்கு என்று எழுதி அதற்குரியதை கொடுத்து விட்டுத்தான் வருவது ஒரு சாட்சியாய் சொல்ல. அவன் பழைய ஏற்பாட்டிலும் பார்க்கிறோம், புதிய ஏற்பாட்டிலும் இந்த தசம பாகத்தை கர்த்தர் மிக தெளிவாய் சொல்லுகிறார். அப்ப நிறைவாக இந்த தசம பாகம் யாருக்கு? அப்ப உங்கள் வருமானமும் உங்கள் தசம பாகமும் செலுத்தப்பட வேண்டிய இடம் தேவனுடைய ஆலயமே தவிர மற்ற இடத்தில் அல்ல. என்னை ஆசீர்வதித்த இடம், எனக்கென்று ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி இருக்கிற இடம், எனக்கு ஞானஸ்தானம் திடப்படுத்து, என் வாழ்வில் எல்லா அங்கமும் வகித்த இந்த ஆலயத்தில் என்னை தகுதிப்படுத்தியவருக்கு தகுதி உள்ளதை கொடுக்க கர்த்தர் அமைக்கிறார்.
என்னை தகுதிப்படுத்தியவருக்கு தகுதி உள்ளதை கொடுக்க கர்த்தர் இன்றைக்கு என்னை உணர்த்துகிறார். அன்பார்ந்த தேவனுடைய பிள்ளைகள், இதுவரைக்கும் இந்த காணிக்கையை குறித்து ஒரு அலட்சியத்தோடு இருப்போம் என்றால் இன்றைக்கு சிந்தி. கர்த்தர் நிறைவாய் ஒரு வார்த்தையோடு நான் முடிக்கிறேன். இந்த தசம பாகத்தை குறித்து வேதம் சொல்லுகிற நிறைவான வாக்கியம் மல்கியா 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி, என்னுடைய ஆலயத்தில் ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் ஆகாரமாகிய இவை உண்டாயிருக்கும்படி. தசம பாகங்களை எல்லாம், நல்ல கவனிங்க, தசம பாகங்களை என்று சொல்ல தசம பாக எல்லாம் பண்டக சாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பல கனிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மாட்டோம், உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோ என்று. அதனால் என்னை கடவுள் நம்மிடத்தில் கேட்கிற ஒரு என்னை சோதிச்சு பார்க்கணுமா? எனக்கு உகந்ததை உரியதை நீ கொடுத்துப்பா. நான் யார் என்பதை உன் குடும்பம் அறிந்து, நான் எப்படிப்பட்டவர் என்பதை நீ அறிந்து கொள். இன்றைக்கு யோசிக்க உடைய கர்த்தர் உங்கள் மனதில் ஏறி, ஆண்டவரே, நான் இதுவரைக்கும் தவறு செய்தேன், இதுவரைக்கும் நான் தவறிவிட்டேன், இதுவரைக்கும் நான் கொடுக்காமல் இருந்து விட்டேன், என்னை மன்னியும், என்னை மன்னி. ஆலயத்தில் வந்து அமர்ந்திருக்கிற பெரியோர் முதல் சிறியோர் வரை ஆண்டவர் பார்வையில் நீங்களும் நானும் குழந்தைகள் தான். நீங்களும் நானும் குழந்தைகள். நாம் கண்ணீர் விடுவது, நாம் அழுவது, நாம் அவமானப்படுவது ஆண்டவர் விருப்பம், கர்த்தர் விருப்பம். அவருக்கு முன்பாக ஒப்புக்கொடு, பொருத்தனை இருக்கு. உங்கள் மனதில் என்ன காரியத்தை வைக்கிறீர்களோ நீங்கள் அதை மனமு வந்து இந்த ஆலயத்தின் பெயரை எழுதி தசம பாகம் என்று எழுதி படைக்கும். இங்கும் ஒரு சிலர் படைக்கிறார், மிகுந்த சந்தோஷம். எனவே எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு தருகிறார். ஏற்றுக்கொள்ள விழித்திருங்கள், ஆயத்தப்படும்.